IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் கடைசி பந்தில் வெற்றி பெற்று 5வது முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ். அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. பேட்டிங் செய்த குஜராத் அணியில் சஹா 54 ரன்களும், தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் 96 ரன்களும் குவித்தனர். ஆட்ட இறுதியில் குஜராத் அணி 214 ரன்கள் சேர்த்தது. சென்னை அணி பேட் செய்யத் தொடங்கி 3 பந்துகளை மட்டும் எதிர்கொண்டபோது மழை குறுக்கிட்டது. மழை நின்ற பின் டக்வர்த் லூயிஸ் முறையில் 15 ஓவர்களில் 171 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு நள்ளிரவு 12:10 மணி அளவில் போட்டி மீண்டும் தொடங்கியது. கடினமான இலக்கை முன்வைத்து CSK அதிரடி ஆட்டத்தை தொடக்கினர். கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழலில் 6
கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, TKM சின்னையா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஊழல் முறைகேடு, கள்ளச்சாராயம், போலி மதுபானங்களால் இறப்பு, கொலை, கொள்ளை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக கூறி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், ஓசூர், கிருஷ்ணகிரி, சேலம், புதுச்சேரி உள்பட பல்வேறு இடங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் கடுமையான வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் வலங்கைமான், நன்னிலம், ஆனைக்குப்பம், மாப்பிள்ளைக்குப்பம், ஆலங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது. இதேபோன்று மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் சிறிது நேரத்திற்கு மழை பெய்தது. கோரிப்பாளையம், தமுக்கம், அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சூறாவளி காற்றுடன் கூடிய பலத்த மழை பொழிந்தது. ரயில் நிலைய பகுதி, உக்கடம், இடையர்பாளையம், கணுவாய், தடாகம், சோமையபாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை பெய்தது. மழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சூறைக்காற்று வீசியதில் 5000க்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, MP பழனி மாணிக்கம் முன்னிலையில் வாக்குவாதம் செய்த நிர்வாகிகள் தள்ளுமுள்ளுவிலும் ஈடுபட்டனர். கூட்டத்தில் பேசிய பேராவூரணி MLA அசோக்குமார், கட்சியில் கிளைக்கழக நிர்வாகிகள், அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட உயர் பதவியில் இருப்பவர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விமர்சனம் செய்தார். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளு உருவானது. MP பழனி மாணிக்கம் அவர்களை சமாதானப்படுத்தியும் எந்த பலனும் ஏற்படவில்லை.
நெடுஞ்சாலை பணிக்காக காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மூடப்பட்ட பாசன வாய்க்கால்களை மீட்டு மீண்டும் பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே சாலை அமைக்கும் பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டுள்ளது. இதில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட எல்லைப் பகுதியான நண்டலார் முதல் திருப்பட்டினம் வரை சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்கப்படுகிறது. இந்நிலையில் காரைக்கால் அருகே தலத்தெரு பகுதியில் காரைக்கால் மாவட்ட பிரதான வாய்க்கால்கள் முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் தண்ணீர் செல்ல முடியாத நிலை நிலவுகிறது. ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளதால் இந்த பாசன வாய்க்கால்களை மீட்டு விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய நாடுகளுடன் தகவல் பரிமாற்றத்திற்காக மும்பையிலிருந்து சிங்கப்பூர் வரை கடல் வழியாக கேபிள்களை பதிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. NTT என்ற நிறுவனம் மேற்கொள்ளும் இப்பணிக்காக மும்பையிலிருந்து கேபிள்களை இழுத்து வந்த தொழில்நுட்ப கப்பல் சென்னையை அடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள அந்த நிறுவனத்தின் அலுவலகத்தில் கேபிள்களை இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக சென்னையிலிருந்து கடல் வழியாக சிங்கப்பூருக்கு கேபிள்களை கொண்டு செல்லும் பணிகள் நடைபெறவுள்ளது. மும்பையிலிருந்து சென்னை வழியாக ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் விட்டால் அரசுக்கு வேறு வழியில்லை என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் 50 விழா நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஆசிரியர்கள் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாக கூறினார். ஆசிரியர்களுக்கும் நம்முடைய கழகத்திற்கும் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து மிக நெருங்கிய ஒரு தொடர்புண்டு, இணைப்புண்டு. குறிப்பாக முத்தமிழர் கலைஞர் அவர்கள் காலத்தில்தான் ஆசிரியர்களுக்கான அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்தார்கள். முக்கியமாக ஆசிரியர் கூட்டமைப்புடன் நெருக்கமான உறவை வைத்திருந்தார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழர் கலைஞர்களுடைய வழியிலேயே ஆசிரியர் சமுதாயத்துடைய நலன் காக்கின்ற ஒரு உன்னதமான திராவிட மாடல் அரசை வழங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கோரிக்கைகளை அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சொன்னார், உங்க அப்பாட்ட சொல்லுங்கன்னு. எங்க அப்பாட்ட சொன்னா கேட்க மாட்டாரு. அமைச்சரா முதலமைச்சர்கிட்ட சொன்னா வேணா கேட்பாரு. அந்த அளவுக்கு அவர் ஒரு கராரான ஸ்ட்ரிக்டான முதலமைச்சர். அவர் சொன்னார், எங்களுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லைன்னு. எங்களுக்கும் உங்களை விட்டா வேற வழி கிடையாது.
மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ குறைக்கவோ கூடாது என்பதே தங்கள் நிலைப்பாடு என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் சமூக ஊடகவியலாளர்கள் கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அண்ணாமலை பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தில் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் உயர உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எம்பிக்களை உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. எப்படி உயர்த்தணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்கண்ணா. நேற்று நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம், மக்கள் தொகை என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து எம்பி சீட்டை உயர்த்தக்கூடாது. குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி லெவலு கீழே வந்துட்டோம். 2.1 கீழே 1.8 1.7 இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி சீட்டை அதிகப்படுத்தும் பொழுது தமிழகம் போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நேற்று அபிஷியலாகவே பிஜேபி தமிழ்நாடு அந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்கும். இன்னைக்கு பிஜேபியினுடைய அபிஷியல் ஸ்டாண்ட் என்னன்னா, ஆல் இந்தியா பிரதான் மந்திரி அவரு, நம்முடைய பிரதமர் எம்பியை உயர்த்த போறோம். எம்பி மட்டும் உயர்த்த போவது கிடையாது. 2026 டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல தமிழ்நாட்டினுடைய எம்எல்ஏக்களும் உயரப்போகுது. 150 வயது வரை வாழும் வித்தையை கற்றிருப்பதாக தெரிவித்துள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார், 2026ஆம் ஆண்டில் தம்மை அரியணையில் ஏற்றினால் அந்த வித்தையை கற்பிப்பதாக கூறியுள்ளார். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது போதை ஒழிப்பே இளைய சமுதாயத்தை பாதுகாக்கும் ஒரே வழி என்று சரத்குமார் குறிப்பிட்டார். ஆமா, என் வயசு 69, 70 எட்ட போகின்றேன். இல்லைன்னு சொல்றேன். ஆனா நான் ஒரு 25 வயது இளைஞராகத்தான் இருக்கேன். 150 வயசு இருப்பேன். அது எப்படி சார் இருக்க முடியும்? அந்த வித்தையை நான் கற்று வச்சிருக்கேன். அந்த வித்தையை தனியா எப்ப சொல்லுவேன்னா, 2026 நீங்க அரியணையில் ஏற்றும் போது சொல்லுங்க. அது முடியாது நான் நினைக்கவே இல்லை. அதுக்காக யாரும் எதிர்த்து பேசி தீவிரமா அப்படி கையை நீட்டி பேசி வேகமா பேசி உணர்ச்சிகரமாக பேசி சட்டையில குறை ஏனத்தால கிட்டத்தட்ட என்று ஒரே வார்த்தை 3 தடவை சொல்லி பேசுறீங்க. இந்தியாவின் 2ஆம் தலைமுறை வழிகாட்டி செயற்கைக்கோளான NVS-01 வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. சாலை, கடல், விமான போக்குவரத்துக்கு வழிகாட்டுவதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் NVS-01 என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்தது. இதனை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்டர் முடிந்ததை அடுத்து இன்று காலை 10:42 மணிக்கு செயற்கைக்கோளை சுமந்தவாறு GSLV F-12 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதள மையத்தின் 2வது தளத்திலிருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. प्रज्वलन और सफलतापूर्ण उत्थापन GSLV F-12 का चारों L-40s तथा कोर बूस्टर S-139 2232 கிலோ எடை கொண்ட NVS-01 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 12 ஆண்டுகளாகும். இதில் முதன்முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட அணு கடிகாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய தலைமுறை மற்றும் சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்ற இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உடல் ஆரோக்கியம், நெகிழி ஒழிப்பு ஆகியவை குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின் நெகிழி பைகளுக்கு மாற்றாக மாணவ மாணவிகளுக்கு மஞ்சப்பை வழங்கி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு கோட்டாட்சியர் யூரேகா, காவல் துணை கண்காணிப்பாளர் சஞ்சீவ்குமார் சான்றிதழ்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கலால் உதவி ஆணையர் நரேந்திரன், மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் துறை பொறியாளர் தமிழ் ஒளி, ஊராட்சி உதவி இயக்குநர் மஞ்சுளா, சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் வெற்றிவேந்தன், நிர்வாகத் தலைவர் மோகன்ராஜ், நகராட்சித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகமும் புதிய தலைமுறையும் சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் அமைப்பும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அனைவரும் சேர்ந்து இன்றைய தினம் ஒரு விழிப்புணர்வு பேரணியை நம்ம நடத்தியிருக்கோம். இது அரசினுடைய முதன்மையான ஒரு திட்டமாகும்.
இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுடைய பங்களிப்போடு இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படணும். உலக சுகாதாரத்தை முன்னிட்டு புதிய தலைமுறையும் சில்லூர் ஜூப்ளி பள்ளியும் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி, ஆரோக்கியம் என்ற பெயரில் நடந்த விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட கலெக்டர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். மேலும் அதை இறுதியாக வருவாய் கோட்டாட்சியர் அவர்களும் துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் அதனை பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அதை மாணவர்களுக்கு உற்சாக உரையும் நிகழ்த்தி அதை முடித்து வைத்தார்கள். ஆரோக்கியம் என்பது தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றை அன்றி ஆரோக்கியம் இழந்த பின்பு அதை ஈடுகட்ட செய்ய முடியாது. தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து பாடப்புத்தகங்களும் அனுப்பப்பட்டு வருவதாகவும் பாடப்புத்தகங்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை கெட்டுவிட்டது என்று அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், அவர் சொல்லுவதைப் போல பெரிய வன்முறை வெறியாட்டம் இங்கே நடக்கவில்லை, சட்டம் ஒழுங்கு பதற்றம் ஏற்படவில்லை. ஆனால் அதற்காக முழுமையாக இங்கே ஒரு அமைதி பூங்காவாக இது நிலவுகிறது என்றும் சொல்ல முடியாது. ஆங்காங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் நுழைய முடியாத சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இது நீண்ட காலமாக சமூகத்தில் நிலவுகிற போக்குகள் தான். ஆகவே இத்தகைய போக்குகளும் இருக்கின்றன என்பதை தமிழக அரசுக்கு, மாண்புமிகு முதல்வருக்கு சுட்டிக்காட்டுவதற்காக அதை நான் குறிப்பிட்டேன். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு தமிழகம்? சிறப்பாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு தமிழகம்? சிறப்பாக இருக்கிறது. சென்னை மதுரவாயல் அருகே மின்கம்பம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. அபிராமி நகர் 4வது தெருவில் உள்ள மின்கம்பத்தின் கீழே மண்ணுக்கு அடியில் கேபிள் தீப்பிடித்து எரிந்து அது மின்கம்பத்திற்கும் பரவியது. சரவெடி போல் மின்சார கேபிள் எரிந்ததால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டது. உடனடியாக மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து மின்சாரத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இயற்கை இடர்பாடுகள் பேரிடர்கால விழிப்புணர்வு ஒத்திகை முகாம் நடைபெற்றது. முகாமில் எரிவாயு சிலிண்டர் தீப்பிடித்தால் எப்படி தீயை அணைப்பது, நீரில் சிக்கிக் கொண்ட நபரை எவ்வாறு காப்பாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு ஆபத்துகால விதிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராமேஸ்வரத்தில் கெட்டுப்போன உணவு வழங்கப்பட்டதாக புகார் எழுந்ததால் உணவகத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ராமநாத சுவாமி கோவில் அருகே அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் உள்ள உணவகத்தில் கெட்டுப்போன உணவுகளை வழங்கியதாக செந்தில் என்பவர் புகார் தெரிவித்தார். நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் கெட்டுப்போன இட்லி, பரோட்டா மற்றும் பிளாஸ்டிக் கவர்களை பறிமுதல் செய்தனர். தரமான பொருட்களை வழங்காவிட்டால் சீல் வைக்கப்படும் என எச்சரித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் புகாருக்குள்ளான உணவகத்திற்கு குறைகளை சரி செய்யுமாறு நோட்டீஸ் வழங்கினர். நிலுவை சம்பளத்தை வழங்காத மேட்டூர் நகராட்சியை கண்டித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் 60 பேர் நிரந்தரமாகவும் 99 பேர் ஒப்பந்த முறையில் தூய்மை பணியாளர்களாக பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த பணியாளர்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் ஒப்பந்தம் வேறொரு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனால் பழைய நிலுவை ஊதியத்தை வழங்க கோரி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியத்தை வழங்குவதாக நகராட்சியினர் கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பழனி அருகே சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ஆட்டோ தானாக நகர்ந்து சென்ற காட்சிகளும் உரிமையாளர் வாகனத்தின் பின்னே ஓடிய காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் நெய்க்காரப்பட்டியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ஆட்டோ ஒன்று
காற்றின் அழுத்தத்தால் தானாக நகர்ந்து சாலையின் குறுக்கே சென்றது. வாகனம் நகர்வதைக் கண்ட உரிமையாளர் வாகனத்தை பிடிக்க அதன் பின்னே ஓடிச் சென்றார். திருச்சி ரயில்வே சந்திப்பு மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. நகரின் முக்கிய சந்திப்பு பகுதியில் 8 ஆண்டுகளாக மேம்பாலம் கட்டுமான பணி நடைபெற்றதால் மக்கள் அவதியடைந்தனர். நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பணிகளை விரைந்து முடிக்க முடியவில்லை எனவும் கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் ரயில்வே சந்திப்பு மேம்பாலம் மற்றும் சென்னை செல்லும் அணுகு சாலையை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். அப்போது 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக பாலத்தை கடந்து சென்றனர். திருச்சி மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணி நேரத்தில் ஊழியர்கள் யாரும் பணியில் இல்லை எனவும் இதனால் ஓட்டுநர் உரிமம் மற்றும் சான்றுகள் பெற முடியாமல் திண்டாடுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். 1 மாதமாக இந்நிலை நீடிப்பதாகவும் அதிகாரிகள் உரிய பதிலளிக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர் தெரிவித்தனர்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாளங்காடி தெரு பகுதியில் பல மாதங்களாக கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் இதனால் பொதுமக்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருவதாகவும் மக்கள் புகார் தெரிவித்தனர். முறையான கழிவுநீர் கால்வாய் இல்லாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டும் மக்கள் கழிவுநீர் கால்வாய் அமைக்க கோரி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பிரபல திரையரங்கில் உணவு பண்டங்களை பூனை ஒன்று சாப்பிடும் காணொளி சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து அங்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். மகர் வஉசி உயிரியல் பூங்கா அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ள நிலையில் விலங்குகளுக்கு உடல்நல பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 1965ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த உயிரியல் பூங்காவில் 532 உயிரினங்கள் பராமரிக்கப்படுகின்றன. இவற்றை காணவும் பொழுதுபோக்கவும் நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்வர். இந்நிலையில் இந்த பூங்காவுக்கான அங்கீகாரத்தை சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாறுபாடு துறையின் கீழ் செயல்படும் மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் ரத்து செய்துள்ளது. பூங்கா மற்றும் விலங்கின பராமரிப்பு விவகாரத்தில் நிலவிய பல்வேறு குறைபாடுகளே காரணம் என்று தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கு உடல்நல பரிசோதனை செய்து அதன் பின்னர் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது.